தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி நன்றியாகும். சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், அருள் சகோதரிகள் பிள்ளைகளின் நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ரெஜினா ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், தோமஸ் ராஜன், மோனி ராஜன், ரேசல் ராஜ் திருமணம் விரைவில் நடைபெறவும், வில்லியம் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறும். மேலும் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்களுடைய ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இரு இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபையானது திருத்தூதரான புனித யாக்கோபின் பெருவிழாவினை கொண்டாடி கொண்டு இருக்கின்றது. சபதையின் 2 மகன்களில் ஒருவரான இவர் இயேசுவால் சிறப்பான முறையில் அழைக்கப்பட்டு அவருடைய பணிக்கென தேர்ந்து கொள்ளப்பட்டவர். இவருடைய வாழ்க்கையில் குறிப்பாக இயேசு இருந்த இடங்களில் இவர் அதிகமாக இருந்தவர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கெத்செமனி தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்த விருவை வேர்த்த பொழுதும், அந்த தாபோர் மலையில் உருமாற்றம் பெற்ற பொழுதும், யாயிரின் மகளை குணப்படுத்திய அந்த நிகழ்விலும் உடன் இருந்தவர் இவர் தன்னுடைய வாழ்வாலும் சொல்லாலும் செயலாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர். இன்றைய நாளிலே இவருடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையால் சொல்லால் செயலால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஒரு சாட்சிகளாக வாழ தேவையான வரத்தை இந்த புனிதர் வழியாக, இந்த திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். அதற்கு தடைகளாக இருக்கின்ற நம் பாவங்கள் குற்றங்குறைகளுக்காக மனமருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவங்களை செய்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் செயலாலும் கடமைகள் தவறினால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகியால் கன்னியாய் புனித மரியாதை, வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை எனக்காக எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உமது
ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் திரு தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோப்புக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள்வீராக. உமோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் மாட்சி ஆகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்று நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்களுக்கு எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்த நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வில் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தி உள்ளேன். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பல்லவி. ஆண்டவரை தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழையை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி. விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள், அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி. Alleluia.
கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 20 முதல் 28 வரை. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஓர் வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீ ஆட்சி புரியும் பொழுது என் மக்களாகிய இவர்களுள் இருவர், ஒருவன் உமது அரியணில் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதும் எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீது கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தாம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னை தெரசா மீது ஒரு பொய் குற்றம் சுமத்தி அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்தார்கள். என்ன பொய் குற்றம் என்றால், இந்த பெண்மணி மக்களை மதம் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக குழந்தைகளை கடத்தி வந்து அவர்களை மதம் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார் என்று குற்றம் சுமத்தி அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றார்கள். நீதிமன்ற கூண்டிலே அன்னை அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அரியணையில் அமர்ந்த நீதிபதி அன்னை தெரசாவை பார்த்து கேட்கிறார்கள், அன்னையே, உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த குற்றத்திற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்ன பதில், நான் குப்பை தொட்டிகளிலும் குப்பை மேடுகளிலும் சாக்கடைகளிலும் தூக்கி வீசப்படுகின்ற இந்த பச்சை இளம் குழந்தைகளை நான் எடுத்து வந்து அவர்களை நான் என்னுடைய அரவணைப்பில் வளர்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி அந்த பச்சை இளம் குழந்தைகளை நான் தூக்கி வருகின்ற பொழுது அவைகள் எந்த மதத்தை சார்ந்தவை, எந்த இனத்தை சார்ந்தவை, எந்த ஜாதியை சார்ந்தவை, எந்த மொழியை சார்ந்தவை என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னிடம் இருப்பதை நான் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறேன். குறிப்பாக நான் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவ விசுவாசத்தை தான் நான் இந்த குழந்தைகளுக்கு போதிக்கிறேன். இதில் என்ன தவறு இருக்கிறது ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்கு எந்த மதத்தை சார்ந்தவை, எந்த மொழியை சார்ந்தவை என்பது எனக்கு தெரியாது என்று அவர் சொன்னார். உடனே நீதிபதி அவர்கள் சொன்னார்களாம், இந்த வழக்கை நான் இத்தோடு தள்ளுபடி செய்கிறேன், இவர் மீது நான் எந்த குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி அந்த வழக்கை அத்தோடு முடித்து விட்டாராம். பாசமானவர்களே, அன்னை தெரசாவாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற புனித யாக்கோப்பு அவருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இவர்கள் இருவருமே தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் குறிப்பாக அந்த நற்செய்திக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சிய வாழ்வாக வாழ்ந்தவர்கள். தூய யாக்கோப்பு அவர்கள் கிபி 43-44 ஆண்டுகளில் அப்பொழுது அரசனாக இருந்த ஏரோது அக்ரிப்பா என்பவன் என்ன செய்தான் என்றால், மக்கள் அவையை மகிழ்விப்பதற்காகவும் அந்த அவையில் இருந்த தலைவர்களை மகிழ்விப்பதற்காகவும் அனைவர் முன்பாக இந்த யாக்கோப்பை வெட்டி கொலை செய்தவன். ஆக நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லை.
நான் குடிக்க போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று இயேசு அவளை பார்த்து கேட்ட பொழுது, ஆம், எங்களால் இயலும் என்று பதில் சொன்னவர் இந்த யாக்கோப்பு. அதற்கு சொன்னதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலும் அதனை செய்து காட்டியவர், தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டவர். பாசமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த கிறிஸ்துவுக்கும் இந்த நற்செய்திக்கு சாட்சிகளாக வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல தடைகள் இன்னல்கள் வரலாம். ஆனால் அதையும் தாண்டி நாம் ஒரு கிறிஸ்துவ வாழ்வாக, குறிப்பாக ஒரு சாட்சிய வாழ்வாக வாழ்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இல்லை என்றால் இன்றைய புனிதன் வழியாக அந்த சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கு தேவையான வரங்களை தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். எடுத்து வந்தோம் என் இதயத்தை இறைவா ஏற்றிடுவார், இதயம் மாற்றிடுவார், எங்கள் இதயம் மாற்றிடுவார். எடுத்து வந்தோம் என் இதயத்தை கோதுமை மணிகள் தம் உயிரழைத்து உணவாய் மாறுதல் போல், பிறர் வாழ தம்மை தருவது போல். கோதுமை மணிகள் தம் உயிரழைத்து உணவாய் மாறுதல் போல், பிறர் வாழ தம்மை தருவது போல். தன்னலம் மறந்து பிறர் நலம் நாட எம்மை ஏற்றிடுவார், இதயம் மாற்றிடுவார், எங்கள் இதயம் மாற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகி திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோப்பின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானக தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் இயற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள்
ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக்கு. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவனின் இடத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடல் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. தோழன் நீரே 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 இயேசுவே, நீங்காத நண்பன் நீரே 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 இயேசுவே, அடைக்கல பாறை நீரே அன்றோ, அடைத்திடும் முழுமை நீரே அன்றோ, என்னுள்ளே வா என்னுள்ளே வா
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவில் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக் கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கருத்துக்களுக்காகவும் திருப்பலியின் நீர் கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பேச்சு மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. திருவேஷங்கன்யாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஏற்று நிற்பதாக. ஆமென். இயேசுவின்
மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியா என் மாசற்ற திரு இருதயமே, என் லட்சியமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் திருசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமரசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.